தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், மகாராஷ்டிரா தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படல. ஆனா ஆல்ரெடி அங்க ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. காங்கிரஸ் கூட்டணி, அதாவது எம்விஏ மகா விகாஸ் ஆகாடி இந்தியா கூட்டணி தான் அங்க ஜெயிக்கும் அப்படின்ட்டு பல்வேறு அறிக்கைகளும் பத்திரிகை செய்திகளும் சர்வேக்களும் வெளியே வர தொடங்குச்சு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. மகா யுக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், அப்புறம் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அப்புறம் பாஜக தேவேந்திர பட்னவிஸ், இந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு உருவாகி இருக்குது. கூட்டணி விரைவில் உடையும். அஜித் பவார் நான் இதுக்கு மேல பொறுத்துக்கிட்டு இங்க இருக்க மாட்டேன், அவங்க தரப்பு உடனடியே வெளியேறுவோம், நம்ம தாய் கட்சியிலேயே போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அங்க குழப்பங்கள் உருவாகி இருப்பதாகவும் தகவல். மோடி மன்னிப்பு கேட்டதன் பின்னணியிலையும் மிகப்பெரிய சம்பவங்கள் உள்ளாடி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திகளும் தொடர்ந்து வந்த வண்ணமா இருக்கு. இதை குறிச்சு உங்களுடைய பார்வை என்ன? ஏற்கனவே பல கருத்து கணிப்புகள் தொடர்ச்சியா மகாராஷ்டிராவுல பிஜேபியினுடைய தோல்வி உறுதின்னு சொல்லும்போதுதான், மற்ற பிரச்சனைகள் பந்த் நடக்குது, லோக்கல்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் காங்கிரஸ் கட்சி மிக தீவிரமா எடுத்து அத ஒரு மக்கள் பிரச்சனையா மாத்திட்டு வராங்க. அது பிஜேபிக்கு தொடர்ந்து இத கொண்டு போறதில்ல. ஏற்கனவே தள்ளி வச்சு ஏதாவது ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிறதுக்கான ஆலோசனைகள்லாம் நடந்துச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆலோசனை கூட்டத்துக்கே இந்த கூட்டணி கட்சிகள் ஒத்துழைக்க மாட்றாங்க. தேர்தல் ஆலோசனைக்கும் ஒத்துழைக்க மாட்றாங்க. ஏற்கனவே இருக்கிற பல பிரச்சனைகள்ல அவங்க கூடி பேசுறது, சாதாரண ஒரு கூட்டங்கள கூட்டினா கூட இந்த 2 தரப்புக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு. தேசியவாத காங்கிரஸுக்கும், ஆ நம்ம ஏக்நாத் ஷிண்டே கட்சிக்கும் 2 பேருக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க 2 பேரும் அமைச்சர்கள் மாறி 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 பேசிக்கிறாங்க. அதுவும் அமைச்சர்கள் மாறி மாறி பேசுறது நமக்கு வெளியில தெரியுது. இப்ப இன்னும் லோக்கல்ல எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நம்ம ஊர்ல எப்படி ஆ ஒரு பக்கம் சசிகலா குரூப், ஒரு பக்கம் ஓபிஎஸ் குரூப், இவங்க சண்டையிட்டு இருக்கிறாங்கல்ல. ஒரு பக்கம் ம். ஜெயக்குமார் பேட்டி குடுப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் நாங்க அப்படி சொல்லலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய இழிவா பேசுற அந்த தன்மைகள் நடந்துட்டு இருக்குல்ல. அது ஆமா. போன்ற அங்க சாதாரண தொண்டர்கள் கூட ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமா நடந்துக்கிறாங்க. ஏன்னா இது இது ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்கு. அவங்க ஒரு இந்துத்துவ அஜெண்டாவ கையில வச்சிருக்காங்க. இவங்க ஒரு மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அந்த கட்சி வந்தது. அப்படிங்கும்போது ஒரு 2 பேரும் மாத்தி மாத்தி அப்போ முட்டிக்கிறாங்க. அந்த மோதல் இன்றைக்கு பெருசா இருக்கு. சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கிற ஒருவர் உங்க பக்கத்துல என்னால உட்காரவே முடியல. இவனுங்க கூடலாம் எங்கள உட்கார வச்சுட்டீங்க. இந்த நிலைமை எங்களுக்கு வந்திருக்க கூடாது. அப்படின்னு அந்த சட்டமன்றத்துக்குள்ள அ அங்க கூட்டணி கட்சிகள் சேர்ந்து உட்கார்றத பத்தி கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காரு. இவங்களோடு நீடிக்க முடியாது. இவங்க இவங்க கொள்கைக்கும் எங்க கொள்கைக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கு. வெறும் ஆட்சிக்காக நாம சேர்ந்திருக்க வேண்டியது இருக்கு. இது ஒரு பெரிய மன உளைச்சலை தருது. பார்த்தாலே எனக்கு ஒவ்வாமையா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் கருத்து சொல்லியிருக்காரு. அதற்கு இங்க கடுமையான எதிர்ப்பு. எந்த கூட்டத்திலும் இனிமேல் நாங்கள் கலந்துக்க போவதில்ல. அவர அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும். நீக்குங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த கூட்டத்திலே கலந்துப்போம். அப்படின்னு தானாகி சாவன் அப்படிங்கிற ஒரு ம். அமைச்சரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும். உடனடியாக நீக்க வேண்டும் அப்படிங்கிற குரல் வந்திருக்கு. முதல்ல கண்டிஷன் அமைச்சரவையிலிருந்து முதல்ல நீக்குனா தான், அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைக்கே நாங்க வருவோம். நீங்க தேர்தல் கூட்டணியா இருந்தாலும், எந்த எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி. பேச்சுவார்த்தைக்கு நாங்க வரணும்னாலே அவருடைய அமைச்சர் பதவி முதலில் பறித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதையும் தாண்டி அவங்கள இந்த கூட்டணியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற பொருளும் வந்திருக்கு. இதற்கு பிஜேபி என்ன வச்சிருக்க போகுது? என்ன விடை காண போகுது? அப்படிங்கிறது இன்றைக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஏற்கனவே தேதிய தள்ளி வச்சாங்க. தேதிய தள்ளி வச்சுட்டு இப்ப என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அ ஒருவேளை இன்றைக்கு 3 மாநில தேர்தலாக அது மாறிருச்சுன்னா, தேர்தல் தேதி அறிவிச்சிருந்தா சில விஷயங்கள செய்ய முடியாது. அதனால தேர்தல் தேதிய தள்ளி வச்சுட்டு இப்போ நேற்று செய்தி வந்திருக்கு. 76,000 கோடியில் வத்வான் துறைமுக திட்டம் மகாராஷ்டிராவுல பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி வச்சிருக்காரு அப்படிங்கிறது. அது அது அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறப்பதான் கண்ணீர் விட்டு கதறி என்னை மன்னித்து விடுங்கள்னு கதறினது. மன்னித்து விடுங்கள் கதறி இருக்கிறாரு. அப்போ 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒண்ணு தேர்தல் தேதிய தள்ளி வச்சுட்டு, நாங்க உனக்கு இது செய்றேன், அது செய்றேன் அப்படின்னு அ அ ஒரு ஓட்டுக்கான ஒரு வேலைய பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் நடந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு மக்கள் கால்ல விழுந்தாவது ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு இப்ப கதர்றாரு. அப்படின்ட்டு இப்போ வருது நமக்கு கடன் கடன் தர்றதுன்னு ஒத்துக்கிறாரு. முத்ரா கடன் பத்தி பேசுறாரு. அப்படிலாம் பேசுறாரு. இதுல இந்த கடன் தர்ற விஷயத்துல எழுந்த 76,000 கோடி வத்வான் துறைமுக திட்டத்துல
அவரு நேரடியா மத்திய அரசுல கஜானால இருந்து காசு குடுக்க போறாரா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மத்திய பட்ஜெட் அறிவிச்ச போது எங்க இருந்து குடுக்குறேன்னு அவர் சொன்னாரு. உலக வங்கியில கடன் வாங்கி குடுக்குறேன்னு சொன்னாரு. அதுபோல இதுல உலக வங்கியில இருந்து கடன் வாங்கி தான் கொடுக்க முடியுங்கிற நிலைமை இருக்கு. இதுல இதுல ஒரு சிக்கல் இப்ப என்ன வந்திருக்குன்னா, இந்த உலக வங்கிகிட்ட எவ்வளவு கடன் வாங்குறது? ம். அப்படிங்கிறது தொடர்பா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில ஒரு ஒரு அமர்வு உட்கார போறாங்க. அ அதாவது கிட்டத்தட்ட அது வந்து அரசியல் சாசன அமர்வு மாதிரியான ஒரு அமர்வு வந்து உட்கார போறாங்க. அவங்க வந்து இவங்க இஷ்டத்துக்கு கடன் வாங்கி வச்சுட்டு, அடுத்து காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்துக்குங்கிற மாதிரி, இதுக்கு மேல நம்ம ம். ஆட்சியில இருக்க மாட்டோங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால இஷ்டத்துக்கு கடன் வாங்குற ஒரு இடத்துக்கு வரப்போறாங்க. இப்ப ஏற்கனவே 1,00,000 கோடிக்கு மேல கடன் போயிருக்கு. இந்த அளவை எல்லாம் அவங்க வந்து நிர்ணயம் செய்ய போறாங்க. எந்த அளவுக்கு நீங்க கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ம். ஒரு ஒரு வரையறையை குடுக்க போறாங்க. இப்படி வாக்குறுதிகள அள்ளி வீசிட்டு, நீங்க பாட்டுக்கு கடன் வாங்கி அந்த மக்கள் தலையில கட்டுற ஒரு விஷயத்துக்கு ஒரு கடிவாளம் போட போறாங்க அப்படிங்கிற நிலைமையும் இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ இந்த ம். 2யும் சேர்த்து பார்த்தோம்னா, இது வெறும் வெற்று அறிவிப்பு. இது நடைமுறைப்படுத்த முடியாது. நீங்க கையில இருந்து காசு குடுக்க மாட்டீங்கங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். உலக வங்கியில கடன் வாங்குறதுலயும் இன்றைக்கு சிக்கல் வந்திருக்கு. நீங்க என்ன என்ன வரையறையில உலக வங்கியில கடன் வாங்கணுங்கிறத உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லப் போறாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல விஷயங்கள்ல உங்களுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுலயும் அவங்க ஒரு நேர்மையான நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அப்போ நீங்க உலக வங்கியிலயும் கடன் வாங்கி கொடுக்க முடியாது. அப்ப இது வந்து வெற்று அறிவிப்புங்கிறது தெளிவாகுது. இப்படி வந்து நீங்க இப்ப அதே மாரி அந்த பக்கம் ஜார்க்கண்ட்ல பார்த்தா அவரு சாம்பாய் சோரன வந்து கட்சியில சேர்த்திருக்கிறாங்க. இப்படி எதையாவது செய்ய முடியுமா? அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இந்த எந்த முயற்சிகளும் வந்து எடுபடாது. இப்ப பாலியல் குற்றத்துல கூட ஒரு பக்கம் மம்தா பானர்ஜிய குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமா இப்ப கேரளாவுல பாலியல் குற்றச்சாட்டு நம்ம திரையுலகுல நடந்துட்டு இருக்கு. இப்ப அதன் பின் வந்திருக்கிற செய்திகள் என்னவா இருக்குன்னா, ஆய்வாளர்கள் இது குறித்து பேசுகிற அரசியலாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு நபரை அல்லது ஒரு அரசை குற்றம் சாட்டுவதல்ல. இது வந்து ம். ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் வந்து இந்த மாதிரியான ஒரு இல்லன்னா எல்லா துறை ரீதியாக இப்படி ஒரு விஷயம் நடக்காது. சமூக ம். ரீதியாக ஒரு தனி மனிதன் தொடங்கி அரசு வரைக்கும் பார்க்க வேண்டிய விஷயம். பொத்தாம் பொதுவா வெறுமனே இந்த மம்தா மீது மட்டும் இத குறை சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. இதுல மத்திய அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. மத்திய அரசு சரியான ஒரு வரையறைகளை இந்த பாலியல் குற்றங்கள் தொடர்பாக ஒரு வரையறை குடுக்கணும். முன்கூட்டியே தடுப்பதற்கான எப்படி வந்து எஸ்சி, எஸ்டிக்கு மாநில அளவுல, மத்திய அளவுல 2 கமிஷன் இருக்கு. அது இல்லாம மாவட்ட அளவுல அதை தடுப்பதற்கான அந்த காவல் நிலையங்கள்ல ஒரு குழு மாதிரி அமைக்க சொல்லியிருக்காங்க. பல மாநிலங்கள்ல ம். நடைமுறையில இல்ல. ஆனால் அப்படி அமைக்க சொல்லியிருக்காங்க. மாவட்ட ரீதியாக மாவட்ட ஆட்சியாளர், மாவட்ட எஸ்பி இவங்க அடக்கிய ஒரு ஒரு 5 பேர் குழுவை வந்து உருவாக்க வேண்டும். அது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எஸ்சி, எஸ்டி தொடர்பான பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறிந்து, அதை வந்து தடுப்பதற்கான முயற்சி, இந்த அட்ராசிட்டிய தடுப்பதற்கான முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டீம் மாதிரி அது செயல்படணும். அப்போ ஒருவேளை அப்படி அவர்களை மீறி நடந்துச்சுன்னா, இவர்கள்லாம் பொறுப்பாக்கணும். இந்த 5 பேரும் என்ன ம். பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்வி கேட்கணும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்த சொல்லி ஒரு சரத்து இருக்கு. அது போன்றது ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு கொடுக்க வேண்டும். பெண்கள் விஷயத்துல அதை முன்கூட்டியே தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். ஈவ் டீசிங் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து சரியா ஃபாலோ பண்ணப்படுதா? இந்த குற்றங்கள் எவ்வளவு வந்து பதிவாகுது? அந்த பதிவாகுறதுக்கு எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்க? யார் யார் ம். பொறுப்பு? இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னின்று மத்திய அரசு செய்ய வேண்டும். மாறாக மத்திய அரசு என்ன செய்யுதுன்னா, ஏற்கனவே பல பகுதியில பார்க்கிறோம். அ மணிப்பூர்ல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், காஷ்மீர்ல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். இப்படி வரிசையா பாஜக என்ன செஞ்சிருக்குன்னா, அங்க மத்திய அமைச்சர் தொடங்கி அந்த மாநிலத்தில இருக்கிற அவர்களுடைய கட்சிக்காரர்கள் வரைக்கும், அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு மிரட்டல் விடுத்துரு அதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிரட்டல் விடுக்குறாங்க. ஊர்வலம் போறாங்க. காஷ்மீர்ல ஊர்வலம் அமைச்சர் தலைமையில ஊர்வலம் போறாங்க. ஆமா. அவரை கைது செய்யக்கூடாது என்று ஊர்வலம் போறாங்க. இந்த ம். மாதிரி பண்றது வந்து இப்போ ஹரியானால வந்து பாஜக ஐடி செல்ல இருந்த ஒரு 3 பேரு பாலியல் இதுல சிக்குனாங்க இல்லையா? சமீபத்துல ஒரு 6 ஆமா, மாதங்களுக்கு முன்னாடி. அவங்களுக்கு இப்ப ஆமா. பெயில் குடுத்துருக்காங்க. பெயில் குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்ப ஏற்கனவே இதுல நம்ம அ இந்த பிரிஜ்பூஷன் கலவர சிங். ஆமா. அந்த மாரி பல விஷயங்கள்ல இவங்க வந்து நேர்மையான நடவடிக்கை எடுக்கிறது இல்லங்கிறது, அதுவும் இந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணமாகுது அப்படிங்கிறத, இன்றைக்கு இப்ப நெறைய அரசியல் ஆர்வலர்கள்
குறிப்பா பெண்கள் சார்ந்து இயங்குற அமைப்புகள் வந்து அத வந்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது மாதிரியான நிலைமைகள நீங்க சரி செய்யாம, வெறுமனே ஓட்டுக்காக இன்றைக்கு போய் மன்னிப்பு கேட்கறதுனால பிரயோஜனம் இல்ல. உங்க இந்த மன்னிப்பு வந்து செல்லாது அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு மகாராஷ்டிராவிலயும் இருக்கு. மற்ற மாநிலங்கள்லயும் இருக்கு. இன்னொரு பக்கம் காஷ்மீர்ல வந்து இந்த அவங்க கொண்டு வந்த அந்த நீக்கம் 370 நீக்கம் என்பது பெரிய பேசுபொருளா இருக்கு. இன்றைக்கு அவங்க வந்து காஷ்மீர முற்றுமுதலுமா நம்ம தவிர்த்துட்டு, ஜம்மு ம். மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாமா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. காஷ்மீர்ல அவங்களால நிக்கவே முடியாதுங்கிற நிலைமை இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு. ஜம்முல கொஞ்சம் இந்துக்கள் இருக்கிறதுனால, அங்க முயற்சி ம். பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க ஜம்முல வாஷ் அவுட், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட்லலாம் அவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமை வந்து பிஜேபிக்கு இன்றைக்கு இருக்கு. காங்கிரஸ் ஹரியா வலுவான இடத்துல ம். ஹரியானால விவசாயிகள் போராட்டம் 200 நாட்களுக்கு மேல போய்கிட்டு இருக்கு. இப்ப அதுல வந்து வினீஷ் போகத் மல்யுத்த வீராங்கனை அவங்க போய் அதுல கலந்துகிட்டு இருக்காங்க. பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்கு அங்க. ஆமாமா. ஹரியானா வந்து நம்ம சொல்ல வேண்டாம். சொல்லாமலே தெரியும். பஞ்சாப், ஹரியானா வந்து உள்ளேயே அனுமதிக்கிறது இல்ல பிஜேபிய. அதனால அங்க வாய்ப்பே இல்ல. அதனால அடுத்தடுத்து இவங்களுக்கு தோல்வி தான் காத்திருக்கு அப்படிங்கிறது தான் நிலைமை. பார்க்கலாம். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை குறித்து தொடர்ந்து பேசலாம் தோழர். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி, நன்றி.